காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. ஹரியானா மாநிலத்தில் மனோகர்லால் கட்டார் எந்த துணிவில் பதவி விலகினார், அங்கு என்ன கூட்டணி கணக்குகள் மாறியுள்ளன என்பது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியன். 2019 வருடம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே ஹரியானா மாநிலத்தில் உள்ள 90 தொகுதிகளில் 40 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியது. பெரும்பான்மைக்கு தேவையான 46 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாததால் 10 உறுப்பினர்களை கொண்ட ஜனநாயக ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து பாஜகவின் மனோகர்லால் கட்டர் மீண்டும் முதல்வரானார். அந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டிருந்த நிலையிலே மக்களவைத் தேர்தலில் தங்களுக்கும் தொகுதி ஒதுக்கீடு தேவை என ஜனநாயக ஜனதா கட்சியின் தலைவரான துஷ்யந்த் சௌதாலா கோரிக்கை வைத்தார். ஹரியானா மாநிலத்தில் துணை முதல்வராக இருந்த அவரது கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கவில்லை. 2 இடங்களாவது எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என சௌதாலா கோரிக்கை வைத்த நிலையில் ஒரு தொகுதியை கூட ஒதுக்க முடியாது என பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துவிட்டது. இந்த சமயத்தில்தான் அவர் கூட்டணியை விட்டு விலகப் போவதாக தெரிவித்தார். 10 உறுப்பினர்களை கொண்ட ஜனநாயக ஜனதா கட்சி தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்ளும் சூழலிலே ஆட்சியை தக்க வைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி 7 சுயேட்சைகள் மற்றும் ஹரியானா ஜன்ஹித் கட்சியின் ஒரு சுயேட்சை உறுப்பினர் ஆகியோருடைய ஆதரவை பெற்றுள்ளது. ஒரே கல்லில் ஒன்றல்ல, 2 அல்ல, 3 மாங்காய்களை அடிப்பது போல ஒருபுறம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள 10 மக்களவை தொகுதிகளிலும் போட்டி, ஜனநாயக ஜனதா கட்சிக்கு ஒரு தொகுதி கூட கிடையாது என்கிற முடிவு, இன்னொரு பக்கம் சுயேட்சைகளின் ஆதரவுடன் ஆட்சி தொடரும் என்கிற வலிமையான நிலைப்பாடு, மூன்றாவதாக முதல்வர் மனோகர்லால் கட்டரை மாற்றி அவருக்கு பதிலாக நாயப் சிங் சாய்னியை முதல்வராக்கும் முடிவு. இந்த 3 முடிவுகளையும் ஒரு சேர பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை எடுத்திருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு அக்டோபர் மாதத்திலே ஹரியானா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருப்பதால் இத்தகைய வியூகத்தை பாஜக வகுத்துள்ளது என கட்சியின் தலைவர்கள் கருதுகிறார்கள். ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.